Hi guys, welcome to Mumbai Training Academy. So PC Ultimate ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா உளவியல் வினாக்கள் தான். So உளவியல் வினாக்கள்ல முதல் கேள்வியே ஆக்சுவலா நம்ம அந்த கவன் டெஸ்டோட எக்ஸ்பிளனேஷன்ல 10th டெஸ்ட் வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு முடிச்சா 250 கேள்விகள் நான் உனக்கு கடைசியா நடத்திட்டேன். ஸோ இதெல்லாம் தாண்டியா உன்னை கேள்வி கேட்டுற போறாங்க, உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்காது இல்ல. கண்டிப்பா உனக்கு ஈஸியான மாதிரி தான் கேள்வி கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ருத்ரா டெஸ்ட்லயும் நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ எல்லாத்தையுமே இணைந்து கண்டிப்பா சைக்காலஜில எல்லாருமே 25 out of 25 எடுக்க என்னோட சார்பிலையும் முப்படை பயிற்சி மையத்தின் சார்பிலையும் வாழ்த்துக்கள். சரிங்களா? ஸோ நல்லா பண்ணிட்டு வந்து சார் நாங்கள் சைக்காலஜியில் 25 out of 25 போட்டுட்டோம் சார் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கு அன்னைக்கு ஆன்சர் கீ போடும்போது நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கண்டிப்பா ஆன்சர் கீ நான் போடுவேன். ஸோ அன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த கமெண்ட்ல வந்து நீங்க சொல்லணும் சார் நாங்கள் வந்து கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா 25 out of 25 எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஃபர்ஸ்ட் கொஷின். இந்த கொஷினை இவ்வளோ நேரம் நீங்க தான் வந்து கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல கொஷின். கண்டிப்பா ரெடி பண்ணுங்க. ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஈஸியான ஒரு கொஸ்டினும் கூட. ஸோ நான் அடுத்தடுத்து லெட்டர் சீரியஸ் கொஸ்டின்ஸ் எடுக்க முடியல. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு விடுபட்ட எண்ணை வரிசைப்படுத்துக, விடுபட்ட எண்ணை நிறைவு செய்யன்னு சொல்லியிருக்காங்க. 30, 42, 56, 72 கேள்விக்குறி. ஸோ இப்போ ரெண்டுல இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ? 12. அப்போ 12 கூடுதலா கூட்டியிருக்காங்க. 6ல 2 போச்சுன்னா 4, 5ல 1 போச்சுன்னா 1, 14 கூட்டியிருக்காங்க. ஸோ 12ல 6 போச்சுன்னா 6, 6ல 5 போச்சுன்னா 1, 16 கூட்டியிருக்காங்க. அப்ப அடுத்து எவ்வளவு கூட்டுவாங்க? 18 தான் கூட்டுவாங்க. காரணம் என்னன்னா 12, 14, 16, 18 எல்லாமே இரட்டைப்படை எண்கள். அப்ப 18 கூட்டணும். 72ஓட 18 கூட்டினா 10, 9. ஸோ 90 ஆன்சர். ஸோ ஆன்சர் சி ஆப்ஷன்ல இருக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உனக்கானது விட்டுட்டேன், பாத்துக்கோங்க. சரியா? அடுத்து ஃபிளவர்ன்றது இப்படி எழுதிருந்தா ஃப்ரூட்ஸ்ன்றது எப்படி எழுதுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஒண்ணுமே இல்லம்மா, இங்க ஃபார்வர்ட்ல இருக்கக்கூடியதுதான் இங்க அப்படியே தலைக்குப்புற எழுதியிருக்காங்க. சரியா? அப்ப ஃப்ரூட்ஸையும் தலைக்குப்புற எழுதணும். எஸ் டி ஐ யூ ஆர் எஃப். அப்போ எஸ்டிஐ யூஆர்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் ஆன்சரா இருந்திருக்கும், சி ஆப்ஷன். சரியாமா? கரெக்டா பார்த்து பண்ணுங்கம்மா, சும்மா கிடையாது. அடுத்து 4வது கேள்வி. கப்பு 40 என்றால் கைட்ட என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது ஏன் சார் கப்ப 40ன்னு எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ 21வது லெட்டர், இது 16வது லெட்டர், சி 3வது லெட்டர். எல்லாத்தையும் கூட்டுங்க. 6, 3, 9, 9 ஒரு 1, 10, 2, 3, 4, 40 ஆச்சா? சோ இது எல்லாத்தையும் கூட்டியிருக்காங்க. அப்ப ஏபிசிடில அது இருக்கக்கூடிய பொசிஷனை கூட்டியிருக்காங்க. அப்ப கைட்டு கே 11வது லெட்டர், ஐ 9வது லெட்டர், டி 20வது லெட்டர், இ 5வது லெட்டர். சோ 9 ஒரு 1, 10, 15, 4, 45 டி ஆப்ஷன். சரிங்களாமா? போயிச்சா? சரியா போச்சா? அடுத்தது 5வது கேள்வி. 5வது கேள்வி என்னன்னா, பின்வரும் வார்த்தைகளை சரியான வரிசையில் வரிசைப்படுத்தவும். ஆலோசனை, நோய், மருத்துவர், சிகிச்சை, குணம். நான் மருத்துவர் கிட்ட போவேன். எப்போ எனக்கு நோய் வந்தா நான் மருத்துவர் கிட்ட போவேன். மருத்துவர் போன உடனே என்ன பண்ண மாட்டாரு? சிகிச்சை பண்ணிட மாட்டார். ஆலோசனை கேட்பார், என்னப்பா பண்ணுது உடம்புக்கு அப்படின்ட்டு. அடுத்து என்ன பண்ணுவாரு? 2, 3, 1 இருக்கா, அடுத்து சிகிச்சை கொடுப்பார். அந்த சிகிச்சையின் மூலமாக இந்த உடல் நலம் என்ன ஆகும்? குணமடையும். அப்ப 2, 3, 1, 4, 5 சொல்லக்கூடிய ஏதான் சரியான ஆன்சர். சரியாப்பா? அடுத்து 6வது கேள்வி போயிடலாமா? 6வது கேள்வி விடுபட்ட உறுப்பை கண்டறிகன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். சோ ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஒரு கட்டம் கட்டி இருந்தா இப்படி பார்ப்பேன் அல்லது இப்படி பார்ப்பேன். சரியா? இப்ப டில இருந்து எனக்கு எம் கிட்டே எஃப் கிட்டே எஃப் தான் கிட்ட. சோ டில இருந்து எஃப் எத்தனை லெட்டர் கூட்டியிருக்காங்க? 2 லெட்டர், இ எஃப்னு. எஃப்ல இருந்து ஜி ஹெச்னு 2 லெட்டர் கூட்டியிருக்காங்க. எம்ல இருந்து பி என் ஓ பி 3 லெட்டர் கூட்டியிருக்காங்க. பில இருந்து எஸ் QRS 3 லெட்டர் கூட்டியிருக்காங்க. அப்ப இது 2 2 கூட்டப்பட்டிருக்கு, இது 3 3 கூட்டப்பட்டிருக்கு. அப்ப வில இருந்து Z UV WXYZ 4 லெட்டர் கூட்டப்பட்டிருக்கு. அப்ப அடுத்ததும் கண்டிப்பா 4 லெட்டர் கூட்டிருக்கணும். Z ல இருந்து 4 லெட்டர் கூட்டினா ABCD. சோ மறுபடியும் D தான் ஆன்சர். அப்ப D ல தொடங்கின ஒரு மேட்ரிக்ஸ் ட்ரையாட் பேட் வந்து D லே முடிஞ்சிருக்கு. சரியா? அடுத்தது A என்பவர் Q வினுடைய மகன். ஒரு பிளட் ரிலேஷன் கொடுத்திருக்காங்கப்பா. A என்பவர் யாருடைய மகனா? Q வின் மகன். அப்ப Q ஓட பையன் தான் யாருன்னா A. பையன் போது பிளஸ் போட்டுக்கிட்டேன்னா அவர் என்ன ரிலேஷன்ஷிப் வேணும்? மகன் வேணும். அடுத்து Q மற்றும் Y ஆகியோர் சகோதரிகள். இந்த Qவும் Yயும் யாருன்னு பாத்தீங்கன்னா சகோதரிகள். சகோதரிகள் போது 2 பேருமே மைனஸ். சரியா? 2 பேருமே சிஸ்டர்ஸ். இவளுக்கு அவள் சகோதரி, அவளுக்கு இவள் சகோதரி. அடுத்து Z என்பவர் Yயின் தாய். இந்த Yக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அதுதான் யாருன்னா Z, அம்மா, தாய். அம்மா என்றால் தாய். P என்பவர் Z-இன் மகன். Z-க்கு ஒரு பையன் இருக்கான், அது யாருன்னு பாத்தீங்கன்னா P, மகன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க 2 பேரோட அம்மா Z,
ஜட்டோட புள்ள பீனா இவங்க 3 பேரும் ஒன்னா பிறந்தவங்க. அப்போ பி கூட பிறந்தது 2 சகோதரிகள் கியூவும் ஒய்யும். கியூவுக்கும் ஒய்யுக்கும் ஒரு சகோதரன் பி. இப்ப என்ன சொல்றாங்கன்னா பின்வரும் எந்த கூற்று சரி, இந்த பிளட் ரிலேஷன் வச்சு பின்வரும் எந்த கூற்று சரின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் பாருங்க, பி என்பவர் ஏவின் தாய்மாமன். பி என்பவர் ஏவினுடைய தாய்மாமன் சொல்றாங்க. ஆமா சரி. ஏன்னா ஏவினுடைய அம்மா யாரு? கியூ. ஏவினுடைய அம்மா கியூ தாயா, அந்த தாயினுடன் பிறந்த சகோதரனான பி தான் ஏவுக்கு என்ன வேணும்? தாய்மாமன் வேணும். அப்ப பி என்பவர் ஏவின் தாய்மாமன் என்பது சரி. பி மற்றும் ஒய் இருவரும் சகோதரிகளான்னு கேட்கிறான். பியும் ஒய்யும் சகோதரிகளா? பியும் ஒய்யும் சகோதரிகள். சகோதரிகள் கிடையாது, 2 பேருமே சிஸ்டர்ஸ் கிடையாது. ஒருத்தன் பிரதர், ஒருத்தன் சிஸ்டர். ஏ மற்றும் பி இருவரும் சகோதரிகள். ஏவும் பியும் சகோதரர்களா? இல்ல. கியூ என்பவர் ஏவின் தந்தை. ஏவினுடைய தந்தையா கியூ? தாய். அப்ப இது எல்லாமே தப்பு. இதுதான் சரி. சரிங்களா? முடிஞ்சிச்சா? 7வது கொஸ்டின் நல்லா இருந்ததா? கடைசி டெஸ்ட் நல்லா தான் வச்சிருக்கேன். 8வது கொஸ்டின், மருத்துவர்கள், பொறியாளர்கள், வக்கீல் வெண்படம் தேர்க அப்படின்னு சொல்லுவீங்க. சோ ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், வக்கீல் 3 பேருமே தனித்தனியானவர்கள். அப்ப இந்த வெண்படம் தான் சரியா இருந்திருக்கும். சரியாப்பா? ஓகே. அடுத்து 9வது கேள்வி, எக்ஸின் 36% என்பது ஒய்யின் 81% சமம் எனில் எக்ஸ் மற்றும் ஒய்யை காண்க. எக்ஸின் 36%. இதை நான் கேள்வியா கேட்கும் போது டக்குன்னு மாத்தி போட்டு சொல்லுவேன். எக்ஸ் இஸ் டு ஒய்ன்னு கேட்டாங்கன்னா ஒய்க்கு கூட இருக்கக்கூடிய 81 எக்ஸுக்கு, எக்ஸ் கூட இருக்கக்கூடிய 36 இவங்களுக்கு. சரி, இது ரெண்டுத்தையும் அடிச்சு கொடுத்தா வந்துடும். சோ 9வது வாய்ப்பாட்டுலன்னா அடிங்க, எந்த வாய்ப்பாட்டுலன்னா அடிங்க. 9வது வாய்ப்பாட்டுல இது 4 முறை, இது 9 முறை. இதுக்கப்புறம் இது அடிக்க முடியாது. சோ ஆன்சர் 9:4. அவ்வளவுதாங்க. சரியா? 9:4. இதுல எக்ஸின் 36% அப்படின்னும் போது கரெக்டா பார்த்து அடிச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும் போது எக்ஸ் இஸ் டு ஒய்ன்னு கேட்கறாங்கன்னா எக்ஸ் கூட இருக்கிற நம்பரை ஒய்க்கு போட்டுக்கோங்க, ஒய் கூட இருக்கிற நம்பரை எக்ஸுக்கு போட்டுக்கோங்க. ரெண்டுத்துக்கும் ரேஷியோ அடிச்சு சொல்லிட்டீங்களாலே முடிஞ்சிருச்சு. ஆன்சர் 9:4. சரியா? 10வது கேள்வி, 3 எண்களின் விகிதங்கள் முறையே 4:3:8. மேலும் அவற்றின் சிறிய எண் 42 எனில் பெரிய எண்ணை காண்க. அப்ப 3 எண்களுடைய விகிதங்கள் கொடுத்திருக்காங்க. 3 எண்களுடைய விகிதங்கள் 4:3:8. முதல் எண் 4, 2வது எண் 3, 3வது எண் 8. இந்த சிறிய எண்ணை 48ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3 எண்கள்மா, இது முதல் எண், இது 2வது எண், இது 3வது எண். இதனுடைய விகிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல சிறிய எண் எவ்வளவா? 42. எதுமா சிறிய எண்? சிறிய விகிதத்தை உடையதுதான் சிறிய எண். அப்ப சிறிய விகிதம் யாரு? 2வது எண் தான். அப்ப இவனும் எக்ஸ், இவனும் எக்ஸ், இவனும் எக்ஸ். சரியா? அப்போ 3 எக்ஸ் தான் எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்கன்னா 42ன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சிறிய எண்ணை தான் 42ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சிறிய விகிதம் தான் 42. அப்ப 3 எக்ஸ் 42னா எக்ஸ கண்டுபிடிக்கணும்னா 42/3 அடிக்கலாமா? 3 ஒரு முறை இருக்கும். 12ல 3 எத்தனை முறை இருக்கும்? 4 முறை இருக்கும். அப்ப எக்ஸின் மதிப்பு என்ன? 14. எக்ஸின் மதிப்பு 14. இப்ப நம்மள என்ன கேக்குறாங்கன்னா பெரிய எண்ணை காண்கன்னு சொல்றாங்க. அப்ப எதுமா பெரிய எண்ணு? இவன் சிறிய எண்ணுன்னு சொல்லிட்டோம். அப்ப இவனுங்கள்ல யார் பெரிய எண்ணா? 8 தான் பெரிய எண். அப்ப 8 எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கியா? 14. அதை சப்ஸ்டியூட் பண்ணு. 8 நாள் என்னன்னா 32, 1 8 8 11. சோ 112. ஆன்சர் என்னது? 112. முடிஞ்சுச்சா? 11வது கேள்வி, ஒரு படம் கொடுத்திருக்கேன். இந்த படத்தை வச்சு கண்டுபிடிக்க சொல்லிருக்கேன். பின்வரும் கோட்டு வரைபடம் 2017 மற்றும் 2018 ஆண்டுகளில் ABCD ஆகிய பொருட்களை ஒரு நிறுவனம் ஏற்றுமதி செய்வதை காமிக்கிறது. ஒரு நிறுவனம் ஏற்றுமதி செஞ்சிருக்கிறது இவ்வளவு. உங்களுக்கு கிளியரா தெரியுதான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த டேஷா இருக்குல்ல, இந்த கோடு 2017. அதாவது கீழே இருக்கிற கோடு 2017ஆம் ஆண்டு, மேல இருக்கிற கோடு 2018ஆம் ஆண்டு. புரியுதுங்களா? சோ 2017ஆம் ஆண்டு ஏ நிறுவனம் 20, பி நிறுவனம் 30. அடுத்தது பி 2017ஆம் ஆண்டு 25, 2018ஆம் ஆண்டு 41.5. சி நிறுவனம் இது 20, 2018ல 28. டி நிறுவனம் இது 50 நினைக்கிறேன். 50 30 அப்பனா? சரி, 30 இது 36. இ நிறுவனம் இது 20, இது 32. இப்ப தெரியுதா? ஓகேவா? படம் உங்களுக்கு சரியா தெரியலன்றதுக்காக டேட்டா செய்தி போட்டேன். இப்ப என்ன கேக்குறாங்கன்னா 2017 மற்றும் 2018ஆம் ஆண்டு நிறுவனம் ஏற்றுமதி செய்த சி பொருளின் விகிதங்கள் என்ன? அப்ப சி பொருள்ல 2017ஆம் ஆண்டும் 2018ஆம் ஆண்டையும் ஏற்றுமதி செய்த விகிதம் கேக்குறாங்க. அப்ப 2017ஆம் ஆண்டு 2018ஆம் ஆண்டு சி நிறுவனம் ஏற்றுமதி செய்தது. அப்ப இது 20, இது 28. அடிக்கலாமா ரேஷியோ? அடிச்சா இவர் 4வது வாய்ப்பாட்டுல அடிச்சாவா? சாரி, 4வது வாய்ப்பாட்டுல அடி. 4வது வாய்ப்பாட்டுல இது 5 முறை, இது 7 முறை. சோ ஆன்சர் 5:7. டி ஆன்சர்மா 5:7. சரியா?
அடுத்து 12. பின்வரும் விகிதங்களை இறங்கு வரிசையில் எழுதுவோம். இறங்கு வரிசைனா என்னம்மா? முதல்ல ஏறு வரிசைனா என்ன? சின்னதுல இருந்து பெருசு ஏறு வரிசை. இறங்கு வரிசைனா பெருசுல இருந்து சின்னது. அப்ப இதுல எது பெருசுன்னு கண்டுபிடிக்கணும். நல்லா பாருங்க, நான் எப்பவுமே இந்த விகிதத்தை எப்படி எழுதுவேன் அப்படின்னா, ஒரு பெருசை கண்டுபிடிக்கிறதுக்கு 3/2 3/2 4/3. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு விகிதத்தை பாக்குறேன், சரியா? இப்போ இதை ரெண்டுத்தையும் பெருக்கணும். 3 3 9, 2 நாள் 8. இப்படிதான் பெருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த கிராஸும் பெருக்கணும், அடுத்ததுதான் இந்த கிராஸையும் பெருக்கணும். இதை பெருக்கிறது இங்க எழுதுங்க, இதை பெருக்கிறது இங்க எழுதுங்க. அப்ப 3 3 9. அப்ப இந்த பக்கம் தான் பெரிய எண் இருக்கிறதுனால இவர் தான் பெருசு. இந்த ரெண்டு பேர்ல இவர் தான் பெருசு. அப்ப அந்த பெரிய கூட்டுன்னு போயிட்டு அடுத்து இருக்கக்கூடிய 5/6ல கம்பேர் பண்றேன், சரியா? 3 6 18, 2 5 10. மறுபடியும் யாரு பெருசு? 3/2 தான் பெருசு. எந்த பக்கம் பெரிய நம்பர் வருதோ அந்த பக்கம் தான் பெரிய வரும், ஓகேவா? அடுத்து 3/2 1/5ஓட கம்பேர் பண்றேன். 3 5 5, 1 2 2. இப்பயும் பெரியவர் யாரு? 3/2. அப்ப இருக்கிறதுலே பெரியவர் யாரு? 3/2. அப்ப இறங்கு வரிசையில எழுதணும்னா முதல்ல பெரியவரை தானே போடணும். அப்ப 3:2 எழுதிருக்கக்கூடிய சி ஆப்ஷன் தான் ஆன்சர். முடிஞ்சிருச்சு, அங்கேயே முடிஞ்சிருச்சு, சரியா? அடுத்து 13வது கேள்வி. தவறானதை கண்டுபிடி. வானம், நட்சத்திரம், கோல், நிலவு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ நிலவாகட்டும், கோல் ஆகட்டும், நட்சத்திரம் ஆகட்டும், எல்லாமே எங்கதான் இருக்கும்? வானத்துலதான் இருக்கும். அப்ப தவறானது எது? வானம், சரியா? அடுத்தது 14. டால்பின் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை ஆங்கில அகராதியில் உள்ளதை போன்று வரிசைப்படுத்தினால் இடப்புறம் இருந்து 5வதாக வரும் எழுத்து என்னன்னு சொல்றாங்க. அப்ப டால்பின், சரியா? ஆங்கில அகராதியில் உள்ளதை போல வரிசைப்படுத்துங்க. ஏபிசிடில எதுமா முதல்ல வரும்? ஏபிசிடி. டி முதல்ல வருமா? டி. அடுத்தது இதுக்கு அடுத்தது யார் வருவா? எச். அடுத்து ஐ. எச் கதை முடிஞ்சிச்சு, ஐ கதை முடிஞ்சிச்சு. அடுத்தது யார் வருவா? எல், என், ஓ, பி. அவ்வளவுதாங்க, சரியா? ஓகேவா? கரெக்டா முடிஞ்சிச்சு, எழுதிட்டேன். இப்ப இடம் இருந்து 5வதா கேக்குறாங்க. இது இடம், இது என்னது? வலம். இடம் இருந்து 1 2 3 4 5, 5வதா வர வேண்டிய எழுத்து என்னது? என். சரியாப்பா? ஓகேவா? கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பு டயர்டா இருக்குமா, அதனாலதான் கொஞ்சம் வழக்கம் போல ஒரு எனர்ஜெட்டிக்கா எடுப்போம்ல, அதை எடுக்க முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு, ஓகேவா? சோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா கவனிங்க, பாத்துக்கலாம். பேல் என்பது இப்படியும் எர்த் இப்படியும் இருந்துச்சுன்னா பியர்ல் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க, ஓகேவா? பியர்ல். அப்ப பியர்ல் என்பதை எப்படி எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, பிஏ என்னன்னு எழுதிருக்காங்க? 2. ஈஏ என்னன்னு எழுதிருக்காங்க? 4. ஏவை என்னன்னு எழுதிருக்காங்க? 1. ஆரை என்னன்னு எழுதிருக்காங்கம்மா? 5. எல்ல என்னன்னு எழுதிருக்காங்க? 3. அப்ப 2 4 1 5 3, 2 4 1 5 3 சொல்லக்கூடிய பாம்பே, சரியா? ஓகே. அடுத்து 16வது கொஸ்டின். 42 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் மகேஷ் கீழிருந்து 16வது ரேங்க் எடுத்தால் மேலிருந்து அவனுடைய இடம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப மொத்தமா வகுப்புல எத்தனை பேரா? 42 பேர். இந்த 42 மாணவர்கள்ல மகேஷ்ன்ற ஒரு பையன் இருக்கான். இந்த மகேஷ்ன்ற பையன் கீழ இருந்து எத்தனாவது ரேங்கா? 16வது ரேங்க்னா மேல இருந்து அவனுடைய ரேங்க் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப 42ல நீ கழிக்க வேண்டியது என்ன நம்பர்மா? 15 கழிச்சுக்கோங்க. 16 கழிச்சா மகேஷோட இடமும் சேர்ந்து போயிடுமா? 15 கழிச்சுக்கோங்க. 12ல 5 போச்சுன்னா 7. சோ 3 இருக்கும். 3ல 1 போச்சுன்னா 2, 27வது இடம், சரியா? அவ்வளவுதான். அடுத்து 17. ஒரு முக்கோணத்தின் விகிதங்கள் 4:5:6 எனில் அவற்றின் சிறிய கோணத்தை காண்க. நமக்கு தெரியும் ஒரு முக்கோணத்தினுடைய கோணம் எவ்வளவு டிகிரிமா? 180 டிகிரி. அந்த 180 டிகிரி இந்த விகிதங்களுக்கு ஈக்குவல் பண்ணுங்க. 4x + 5x + 6x is equal to 180. இப்ப 4 5 கூட்டினா 9, 9 ஒரு 6, 5. 5x தான் 180னா x is equal to 180/5. அடிக்கலாமா இத? சோ 5 ஒரு முறை இருக்கும், மிச்சம் 3 மீறும் 30ல வந்து 2 முறை இருக்கும். அப்ப x இன் மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 12. நமக்கு என்ன கேக்குறாங்க? சிறிய கோணத்தை காண்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவற்றில் எது சிறிய நம்பர்? 4. பெரிய நம்பர் எது? 6. அப்ப பெரிய கோணத்தை காண்கனா x இன் மதிப்பை 6ஓட சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். சிறிய கோணத்தை காண்கனா x இன் மதிப்பை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். அப்ப 4 × 12, 2 நாள் 8, 1 நாள் 4, 48. சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 48 டிகிரி. ஓகேவா? அடுத்து 18வது கேள்வி. ரூபாய் 10,000க்கு 5 வருடங்களுக்கு 12% வட்டி வீதத்தில் கிடைக்கப்பெறும் தனி வட்டியை காண்கன்னு சொல்றாங்க. அப்ப அமௌண்ட் பிரின்சிபல்னு சொல்லக்கூடியது எவ்வளவு அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா 10,000 கொடுக்குறேன். எத்தனை வருஷத்துக்கு கொடுத்துருக்கேன்? 5 வருஷத்துக்கு கொடுத்துருக்கேன். வட்டி வீதம் எவ்வளோ? 12% வட்டி வீதம். நான் உங்களை கேட்கறது என்ன? தனி வட்டி எஸ்ஐ எவ்வளோன்னு கேட்கிறேன். அப்ப ஃபார்முலா போடுவீங்களா? எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100. P வந்து 10,000, N வந்து 5,
இது 12, இது 100. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சலா. இப்போ ஓர் 5 5, அந்த 5ஓட 12 பெருக்குனா 5ஓட 12 பெருக்குனா 5 சாரி ஆமா 5ஓட 12 பெருக்குனா 60. அப்புறம் 2 0 இருக்கும், அதை சேர்த்துக்கோங்க. அப்ப வட்டியா கிடைக்கக்கூடியது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 6000 ரூபாய் உங்களுக்கு வட்டியா கிடைக்கும். 12 5 60மா, அதை போட்டீங்கன்னா போதும். சரியா? கரெக்ட். அடுத்து 19வது கேள்வி, விடுபட்ட எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்கேன். சோ பார்க்கும்போது தெரியும். ஓகேவா? சோ 5ன்னு இருக்கு, 5க்கு அடுத்த நம்பர் 8, 8க்கு அடுத்த நம்பர் 13, 13க்கு அடுத்த நம்பர் 22, அடுத்து 39, அடுத்து இது. ஏன்னா இங்க தொடர்ச்சியா அதிகரிச்ச வண்ணம் இருக்கு, அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப அதை வச்சுதான் போக முடியும். சோ 5 8 கூட பண்ணணும்னா 3 கூட்டி இருக்காங்க, பிளஸ் 3. அடுத்து 8 13 ஆக்கணும் அப்படின்னா எவ்வளவு கூட்டி இருக்காங்க? இங்க 2 3 5 கூட்டி இருக்காங்க. அடுத்தது 7 8 9, 9 கூட்டி இருக்காங்க. அடுத்தது எவ்வளோ? 9ல 2 போச்சுன்னா 7, 3ல 2 போச்சுன்னா 17 கூட்டி இருக்காங்க. சோ அடுத்தது எவ்வளவு கூட்டணும்னு எனக்கு தெரியல. எனக்கு கீழே இருக்கிற நம்பரை வச்சு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. 3 5 9 17 சொல்லிட்டு. சோ அடுத்த வித்தியாசத்தை பாக்குறேன். 5 3 2 கூட்டி இருக்காங்க. அடுத்தது 4 கூட்டி இருக்காங்க. அடுத்தது 8 கூட்டி இருக்காங்க. சரியா? 2 4 8. அப்ப அடுத்தது கண்டிப்பா 16 கூட்டி இருப்பாங்கம்மா. ஏன்னா 16 தானே கூட்டணும். 2 4 ஆயிருக்கு, 4 8 ஆயிருக்குன்னா 8 16 ஆயிருக்கும். அப்ப 7 ஒரு 1 7 ஒரு 6 13 33. 33 கூட்டினா இது கிடைச்சிடும். சோ 9 ஒரு 3 12 3 1 4 5 6 7 72 ஆன்சர்ல இருக்கா? இருக்கு. அப்ப 72 தான் ஆன்சர் அங்க வரணும். சோ இது வேற எதனா லாஜிக் இருக்கா? இன்டு 2 இன்டு 3 சாரி இன்டு 2 இன்டு 2 மைனஸ் 2 பண்ணலாம். சாரி பிளஸ் 2 பண்ணலாம். சாரி மைனஸ் 2 தான். இன்டு 2 மைனஸ் 2 இன்டு 2 மைனஸ் 3 இன்டு 2 மைனஸ் 4 இன்டு 2 இன்டு 2 44 மைனஸ் 5. அப்ப இன்டு 2 மைனஸ் 6மா. 39 2ஆல பெருக்குனா 78, 78ல 6 போச்சுன்னா 72. சோ இதுவும் ஒரு லாஜிக் எடுத்துட்டு வரமா. நான் வித்தியாசத்தை வச்சு முதல்ல கண்டுபிடிச்சிட்டேன். வித்தியாசம் இல்லாத ஒரு லாஜிக்னா 5 8 13 22 39 கேள்விக்குறினா 5 நான் 2ஆல பெருக்குனா 10, 10ல இருந்து 2 கழிச்சா 8, 8 2ஆல பெருக்குனா 16, 16ல 3 கழிச்சா 13, 13 2ஆல பெருக்குனா 26, 26ல 4 கழிச்சா 22, 2ஆல பெருக்குனா 44, 44ல 5 கழிச்சா 39. சோ 2ஆல பெருக்கி 6 கழிக்கிறாங்க. இதுவும் ஒரு லாஜிக் இருக்கு. சோ இன்டு 2 மைனஸ் சீக்வன்ஸ் நம்பர்ஸ். ஓகேவா? சோ இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. 20வது கேள்வி உங்களுக்கு கூற்று மற்றும் தான் கேட்டிருக்கேன். அனைத்து விலங்கும் எலிகளாகும் சொல்றாங்க. அப்போ எல்லா விலங்கும் என்ன ஆகுதான்? எலிகள் ஆகுது. எந்த எலியும் பழுப்பு நிறத்தில் இல்லை. எந்த எலியும் எந்த நிறத்தில் இல்லை? பழுப்பு நிறத்தில் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப சில விலங்குகள் பழுப்பு நிறத்தில் உள்ளதான்னு கேட்கிறாங்க. சில விலங்குகள் பழுப்பு நிறத்துல இருக்கா? இல்ல. அடுத்தது சில எலிகள் விலங்கு ஆகுமானா? சில எலிகள் விலங்குகள் ஆகும். அனைத்து எலியும் விலங்காகாது, ஆனா சில எலிகள் விலங்குகள் ஆகும். அப்ப இரண்டாவது முடிவு மட்டும் சரி. சரியா? இரண்டாவது முடிவு மட்டும் சரி. அடுத்து மயிலாப்பூர் சரியானதை தேர்ந்தெடுங்க. அதாவது மருவு கொடுத்திருக்காங்க. மயிலாப்பூரை மாவிலைன்னு சொல்ல மாட்டாங்க, மயிலைன்னு சொல்லுவாங்க. மயிலாப்பூரை மயிலைன்னு சொல்லுவாங்க. மாவிலைன்னா மாங்காய் இலை. சரியா? நாகப்பட்டினத்தை நாகைன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப இது சரியா இருக்கு. புதுச்சேரிய புதுவை அப்படின்னு சொல்லுவாங்க. புதுச்சேரிய புதுவைன்னு சொல்லுவாங்க. அப்ப இதுவும் தப்பு. கும்பகோணத்தை குடந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பகோணத்தை என்னன்னு சொல்லுவாங்க? குடந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாகப்பட்டினம் நாகை என்பதுதான் சரியா பொருத்தப்பட்டிருக்கு. சரியா? 22வது கேள்வி பிரித்து எழுதுக. மாசற அப்படின்னா மாசு கூட்டல் அரை. மாசற அப்படின்னா என்னது? மாசு கூட்டல் அரை. சரிங்களா? அடுத்தது 23வது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுங்க. தூங்கல் ஓசை வஞ்சிப்பாவுக்கு உரியது. இது நீங்க ஆல்ரெடி படிச்சு வைங்க. வெண்பா செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அகவல் ஓசை, தூங்கல் ஓசை வஞ்சிப்பா, துள்ளல் ஓசை எதுக்குன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ தூங்கல் ஓசை வஞ்சிப்பாவுக்கு உரியதுன்னா வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா வஞ்சிப்பாவுக்குரிய ஓசை தூங்கல் ஓசை. சரியா? அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? வஞ்சிப்பாவுக்குரிய ஓசை எதுன்னு ஒரு கேள்வி இருக்கு, வஞ்சிப்பாவுக்குரிய ஓசை என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு. சோ ஓசை எது அப்படின்னு தான் கேட்க முடியும். சோ அதனால ஆன்சர் ஏன்னு தான் நினைக்கிறேன். பாத்துக்கோங்க. வஞ்சிப்பாவுக்குரிய ஓசை எது? சரி. 24 பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. பேச்சு வழக்கு அதாவது பேச்சு வழக்கு அல்லாத தொடரைனா எழுத்து வழக்கு தொடரை கண்டறிகன்னு சொல்றான். அப்ப அவன் இப்ப ஒசரமா வளர்ந்துட்டான். இதுல பேச்சு வழக்கு. பேச்சு வழக்குல ஒசரம் தான் சொல்லுவாங்க. உயரமாகலாம் தீவிர தமிழ்ல தான் சொல்ல மாட்டாங்க. அப்ப இது பேச்சு வழக்கு. அவன் இப்போது உயரமாக வளர்ந்துட்டான். இதுவும் இதுதான். அவன் இப்பொழுது உயரமா வளர்ந்துட்டான். அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். இது பேச்சு வழக்கு கிடையாது. இது என்ன வழக்கு?
எழுத்து வழக்கு. சரியா? பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ரொம்ப முக்கியம். கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. அப்ப இந்த வளர்ந்துட்டான், ஒசரமா, உயரமா, இதெல்லாம் இதுதான் சொல்லுவாங்க. எழுத்து வழக்கு பேச்சு வழக்குல தான் சொல்லுவாங்க, எழுத்து வழக்குல சொல்ல மாட்டாங்க. அப்புறம் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கேட்கிறாங்க. நிலவு. நிலவு என்றால் திங்களையும் குறிக்கும். மதி, மாதம், பிறை. திங்கள். நிலவு என்றால் திங்கள். மதி, சந்திரன். இது ரெண்டுத்தையும் குறிக்கலாம். நிலவு என்றால் திங்கள், சந்திரன் இதை குறிக்குமா? மாதம், பிறை வராது. நிலா, அறிவு வராது. மதிய அறிவு வராது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நிலவு என்றால் திங்கள் மற்றும் சந்திரன் இதை சொல்லலாம். ஓகேங்களா? சோ தொடர்ந்து பாருங்க, நிறைய விஷயத்த கத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் நானே கொஞ்சம் இதுவாக தான் எடுத்தேன், போரிங்காக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. ஸோ பார்த்துக்கோங்க, பார்த்துக்கலாம். சரியா? நல்லபடியா எக்ஸாம் பண்ணுங்க எல்லாரும். சைக்காலஜி இவ்வளவு நாள் கத்துக்கிட்டதை கண்டிப்பா பயனுள்ள வகையில பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.